ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் சுவையான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், ஜோதிட நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கர்ம திரிகோணம். அதாவது பார்த்திங்கன்னா அர்த்த திரிகோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கர்ம திரிகோணம், அர்த்த திரிகோணம்னு சொல்லக்கூடிய இரண்டாவது திரிகோணத்தை நம்ம பார்க்க போகிறோம். லக்னத்தை தான் நம்ம எடுக்க போகிறோம். 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடத்தை வந்து தர்ம திரிகோணம் அப்படின்னு சொல்கிறோம்ல. அடுத்தது வந்து 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம். இதை வந்து நம்ம வந்து கர்ம திரிகோணம் அல்லது அர்த்த திரிகோணம்னு சொல்லுவாங்க. அது என்ன கர்மம், அது என்ன அர்த்தம்? இரண்டுமே பார்த்திங்கன்னா கர்மம் அப்படிங்கிறது கர்மமே கண்ணாயினர் இயல்புன்னு சொல்கிறாங்கல்ல. அவரவர்களுக்கு விதிக்கப்பட்ட கடமையை வந்து தெளிவாக செய்கிறது. இது வந்து கர்மம். எல்லாருமே வந்து தர்மத்தை பற்றியே சிந்திச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு நாட்டுக்கு தேவையான பொருளை ஈட்டுறது எப்படி, ஒரு குடும்பத்துக்கு தேவையான பொருளை ஈட்டுறது எப்படி, அல்லது ஒரு சமூகத்துக்கு தேவையான பொருளை ஈட்டுவது எப்படி, இதை சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா கர்ம திரிகோணம். இது வந்து நம்ம அர்த்த திரிகோணம்ங்கிறோம். அர்த்தம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு நாட்டோடைய பொருளாதார வளர்ச்சியும் நீதி நூல்களை எல்லாத்தையும் சேர்த்ததுனால நம்ம அர்த்த சாஸ்திரம்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால் 2ஆம் இடத்துக்கு வந்து அர்த்தம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. பொதுவாக 2ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 2ஆம் இடம், அதுக்கு வருவாய் வரக்கூடிய ஸ்தானம். அடுத்தது 6ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் இடம்ங்கிறது புத்திரஸ்தானம் இல்லை, அதுக்கு 2ஆம் இடம் குழந்தைக்கு வருமானம் வரக்கூடிய தன்னோட பிள்ளைகளுக்கு வருவாய் வரக்கூடியது. அடுத்தது 9ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது தந்தை. அப்போ 9ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம்ங்கும்போது அங்கே 2ஆம் இடம் 10ஆம் இடம் வந்துடுது இல்லையா. அதனால் 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் இதை வச்சு நம்ம மையப்படுத்தி பார்க்கணும். அப்போ 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் இதுக்கு பேர் வந்து அர்த்த திரிகோணம் அல்லது கர்ம திரிகோணம்னு பேர். இது ஏன் அப்படி சொல்கிறோம்னா, இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விதவிதமான சிந்தனைகள் இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்திலையும் நீதி நெறிகள்லையும் கல்விகள்லையும் கவனம் செலுத்திட்டு அப்படி அடுத்தவர்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய நிலைக்கு வந்துடுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருள் கண்டிப்பாக தேவை. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் தேவை இல்லையா. இதை பற்றி ஒரு மனுஷனுக்கு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கணும் இல்லையா ஒரு மனுஷனுக்கு. அப்போது ஒரு குடும்பத்தை நடத்தணுன்னா கண்டிப்பாக சொந்த வீடாக இருக்கிறவங்களுக்கு மாதத்துக்கு தேவையான வீட்டு செலவுகளுக்கு கொடுக்கணும், குழந்தைகளுக்கான செலவு கொடுக்கணும், அப்பப்போ வரக்கூடிய சுப நிகழ்ச்சிகள்லாம் செலவு பண்ணணும், வீட்டுக்கு தேவையான நகை நட்டை வாங்கி வைக்கணும், பணத்தை சேமித்து வச்சால் தான் ஃப்யூச்சரில் வந்து சில நெருக்கடிகள் வரும்போதும் தேவைகள் ஏற்படும் போது எடுத்து செலவு பண்ணலாம். அப்போ முழுக்க முழுக்க பொருளை சிந்திக்கிறதே குறிக்க விஷயம் தானே. நம்ம என்ன சொல்கிறோம், அறத்துப்பால் பொருட்பால் அப்படிங்கிறோம்ல. இதில் வந்து நீங்கள் பொருட்பாலை எடுத்துக்கோங்க. அப்போ வந்து பொருளை வந்து ஈட்டுவது ரொம்ப நல்ல விஷயம். ஒரு குடும்பம் வந்து பொருளை ஈட்டணும், ஈட்டினதை வந்து வச்சு காப்பாற்றணும், தன்னம்னான்னு அழிச்சிடக்கூடாதுல்ல. இதையெல்லாம் சொல்லக்கூடியது தான் வந்து இந்த கர்ம திரிகோணம். இதில் வந்து 2ஆம் இடத்தை முதலிடமாக எடுக்கிறாங்க. கர்ம திரிகோணத்தில் லக்னத்துக்கு 2ஆம் இடம் தான் முதல் திரிகோணம். இந்த பொருள்களை ஈட்டக்கூடிய ஒரு இடத்த சொல்கிறாங்க. இதை ஏன் பொருள்களை ஈட்டக்கூடிய இடம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மனிதனுக்கு நேரடியாக கிடைக்கக்கூடிய வருவாய் அவருக்கு என்ன. இப்போ நீங்கள் ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா வேலை மூலமாக உங்களுக்கு ஒரு வருவாய் கிடைக்கும். இல்லை ஒரு தொழில் செஞ்சால் கூட தொழில் மூலமாக சின்ன தொழில் செஞ்சால் கூட ஒரு வருவாய் கிடைக்கும். நீங்கள் வருவாயை ஈட்டக்கூடியது எந்த இடம், இப்போ உங்கள் குடும்பத்தை காப்பாற்றக்கூடியது எந்த இடம், உங்களுக்கு வருவாய் வரக்கூடியது எந்த இடம், இதை வச்சு தான் ஒரு மனுஷனை வந்து அவனுடைய ஸ்டேட்டஸை தீர்மானிக்கிறதுக்கு இது முதல் ஸ்டெப்பு. இது தான். நீங்கள் ஒருத்தன் இருந்தீங்கன்னா என்ன வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு மாதம் எவ்வளோ வருமானம், என்ன வேலை பார்த்தா எவ்வளவு கிடைக்கும், இப்படியெல்லாம் தீர்மானிக்கிறோம்ல. அப்போ பொருளை தேடி தான் நம்ம முதல்ல சிந்திக்கணும். முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைங்கிறாங்க. அருளை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ வாழக்கூடிய நம்ம இந்த காலகட்டத்துக்கு நமக்கு தேவையான பொருட்களுக்காக நமக்கு வந்து அபரிமிதமாக சேர்த்து வச்சுக்கிறோமோ இல்லையோ, நம்மளுடைய தேவைகளுக்காக இன்னொருத்தர்கள்ட்ட போய் நம்ம கைகட்டி நிற்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம்ல. அப்போது ஒரு மனிதன் இப்போ வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு குடும்பமாக இருந்தாலும் அவர்களுக்கு வருவாய் ஈட்டுறது எப்படி அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குற இடம்தான் இந்த 2ஆம் இடம். அதனால் இந்த கர்ம திரிகோணத்தில் பொருள் ஈட்டுவதை பற்றி சொல்கிறதுனால முதல் ஸ்டெப்பாக இருக்கிறது இந்த 2ஆம் இடம். அப்போ ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடம் நல்லா இருக்கணும், 2ஆம் அதிபதியும் நல்லாக இருக்கணும். அப்போ தான் வந்து அவனால் வந்து அவனுக்கு தேவையானது, அவன் குடும்பத்துக்கு தேவையானது பொருளை வந்து அவன் ஈட்ட முடியும். சில பேருக்கு என்ன தான் திறமை இருந்தால் கூட 2ஆம் இடம் நல்லா இல்லைன்னா அவங்களுக்கு வந்து வருவாயை தொடர்ச்சியாக பார்க்க முடியாது. நிறைய கடன் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து போதுமான அளவு சம்பாதிக்காமல் ஒரு தரையும் ஷார்ட்டேஜ் வந்து
கடன்கள் பெருகி போயிடும், வட்டி கட்டணும்ல, இதெல்லாம் இருக்குது இல்லையா? அப்போ அதை பார்க்கணும். இன்னொரு இடத்துல தெளிவாக சொல்லுவாங்க. பொதுவாக வந்து இந்த 2ஆம் இடத்துல சூரியன் அந்த மாதிரி சில இடங்கள் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து குடும்பத்தை விட்டு யாருமே மேக்சிமம் நவர மாட்டாங்க. என்ன தான் கஷ்டம் இருந்தாலும் நெருக்கடி இருந்தாலும் குடும்பத்தில் சில பேர் மதிக்க கூட மாட்டாங்க. பிள்ளைகள் கூட மதிக்காது. இருந்தாலும் கட்டின பொண்டாட்டியை காப்பாற்றணும், பெத்த பிள்ளையை காப்பாற்றணும், அவங்கள நம்ம கை கட்டி விட்டுடக்கூடாது, எதுவாக இருந்தாலும் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. இதை குறிக்கக்கூடியதும் நம்ம 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் கர்ம திரிகோணம் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது 6ஆம் இடம். கர்ம திரிகோணத்தோட 2ஆம் இடத்தை வந்து நம்ம 6ஆம் இடம்னு சொல்கிறோம். நம்ம 6ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே இது வந்து கடனை பற்றி சொல்லுது, நோயை பற்றி சொல்லுது, எதிரியை பற்றி சொல்லுதுன்னு பொதுவாக நம்ம ஒரு கருத்து வச்சுருப்போம். கடன் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு மனிதனுக்கும் ஒரு குடும்பம் நடத்துறதுக்கோ எதுக்கோ நிறைய பணம் தேவைப்பட்டால் கூட நமக்கு தேவையான பணத்தெல்லாம் வந்து நம்ம என்ன வீட்டில் இருந்தால் வச்சு செலவு பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று நண்பர்கள்ட்ட கடன் வாங்குவோம், இல்லாட்டி வட்டிக்கு கடன் வாங்குவோம், அல்லது வங்கிகள்கிட்ட கடன் வாங்குவோம்ல. இந்த கடன் வாங்குகிற கெப்பாசிட்டி ஒரு மனுஷனுக்கு எப்போ வரும் அப்படிங்கிறத பார்க்கும்போது, இப்போ நம்ம கேட்டால் ஒருத்தர் நமக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு தயாராக இருந்தால்தான் நம்ம வந்து கெப்பாசிட்டி உள்ள மனிதர்கள். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, ஊர் முழுக்க கடன் வாங்கி வச்சுருக்கான்ப்பா இவன், எப்படி பண்ண போகிறான் அப்படின்னு நினைப்பாங்க. ஊர் முழுக்க ஒருத்தன் கடன் வாங்குறாங்கன்னா கடன் வாங்குறதுக்கும் ஒரு கெப்பாசிட்டி வேணும். யார் கேட்டாலும் பணம் கொடுத்துருவாங்களா? அப்போ பேங்க்கில் போய் நீங்கள் பணம் கேட்டால் கூட நீங்கள் வந்து உங்களுடைய ஆண்டு சராசரி வருமானம் எவ்வளோ வரி கட்டுறீங்க, உங்களால் எவ்வளோ மிச்சம் கட்ட முடியும், குறைந்தபட்சம் 3 வருஷத்து இன்கம் டேக்ஸ் ரிட்டனை கொண்டாந்து காமிங்கன்னு கேட்குறாங்கல்ல. இது ஒரு பக்கம். வட்டிக்கு கடன் வாங்குறவங்க இருந்தால் கூட இவன் என்ன தொழில் பண்ணுறான், மாதத்துக்கு இவனுக்கு எவ்வளோ வருமானம், இந்த பணத்தை கொடுத்தா அவன் நமக்கு திருப்பி கொடுப்பானா அப்படின்னு பார்க்குறவங்கள, இதுவும் வந்து 6ஆம் இடம் தான். இதை எல்லாத்தையும் பார்க்கும்போது 6ஆம் இடத்தை ஒருத்தவங்க செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிறது நம்ம சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தன் ஒரு வேலை செய்கிறான்னா வேலை மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் இருக்குல்ல, இதை குறிக்கக்கூடியதும் 6ஆம் இடம் தான். அப்போ வந்து 2 வந்து எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் 6ங்கிறது முக்கியம். ஒன்று அவன் செய்யக்கூடிய வேலை, அவனுடைய கெப்பாசிட்டியை உணர்ந்து மற்றவர்களால் நம்ம கடன் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குல்ல, இவனுக்கு 5 லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்கலாம், இவனுக்கு 50,000 வரைக்கும் கொடுக்கலாம், இவனுக்கு கோடிக்கணக்கில் கடன் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு வங்கியோ ஒரு நிதி நிறுவனமோ இல்லை ஒரு மற்ற மனிதர்களோ தீர்மானிக்கிறாங்கல்ல. இந்த கெப்பாசிட்டியை தீர்மானிக்கக்கூடிய இடம் வந்து 6ஆம் இடமாக இருக்கிறதுனால இதை வந்து கர்ம திரிகோண ஸ்தானத்தில் 2ஆம் இடமாக பார்க்குறோம். அடுத்து 3வது கர்ம திரிகோணம் அப்படின்னு பார்க்கும்போது 10ஆம் இடம். ஒரு ஜாதகத்தில் 10ஆம் இடம் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம அதை சொல்லிட்டே வரோம், எல்லா இடமும் ரொம்ப முக்கியம்னு தான் சொல்கிறோம். ஆனால் 10ஆம் இடம்ங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. அவனுடைய தொழில் என்ன, அவனுடைய ஸ்டேட்டஸ் என்ன, இது 2 இருக்குது. அவன் வந்து உட்காந்த இடத்துலேருந்து வீட்டில் உட்காந்துட்டே வேலை பார்த்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் சம்பாதிக்கிறானா, இல்லை வீட்டில் உட்காந்து சின்ன சின்ன வேலைகளை பார்த்து கொடுத்துட்டு வந்து வருவாய் ஈட்டிட்டு வரானா, அல்லது வீட்லேயே உட்காந்து ஃபோனில் இல்லை சில கமிஷன் பேசிஸ் பண்ணி பொருளை ஈட்டுறானா, இப்படி சொல்கிறது வந்து 2ஆம் இடம். ஒருத்தன் ஒரு இடத்துல வேலைக்கு போய் மாதம் எவ்வளோ சம்பளம் வாங்குறான், இல்லை தினக்கூலி எவ்வளோ வாங்குறான், இவனுக்கு எவ்வளோ கடன் வாங்குகிற கெப்பாசிட்டி இருக்குங்கிறத சொல்லக்கூடியது 6ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறோம்ல. 10ஆம் இடம்ங்கிறது ஒருத்தனுடைய ஸ்டேட்டஸ். அதாவது சுய தொழில் செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்கள்ல. சில பேர் சுய தொழில் மட்டுமே எடுக்க முடியாது, தொழில் பார்ட்னர்களோடு சில பேர் சேர்ந்து செய்யலாம். பப்ளிக் லிமிடெட் இருக்குது, ப்ரைவேட் லிமிடெட் இருக்குது, சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப் இருக்குது, ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் இருக்குது, இப்படி நிறையா இருக்குது இல்லையா. இந்த ஸ்டேட்டஸை குறிக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடம். நீங்கள் ஒரே ஒரு மனிதனை வந்து ஒரே ஒரு சின்ன இடத்துல தனியாக தொழில் பண்ணிட்டு இருந்தால் கூட அது உங்களுடைய ஸ்டேட்டஸ். இவர் என்ன பண்ணுறாரு, இவர் ஒரு மெக்கானிக் ஷெட் வச்சுருக்காரு, இவர் ஒரு மளிகை கடை வச்சுருக்காரு, இல்லை இவர் ஒரு காய்கறி கடை வச்சுருக்காரு, ஏதோ மொபைல் ரிப்பேர் பண்ணுற கடை வச்சுருக்காரு, இந்த மாதிரி ஏதோ ஒரு இடம் அவனுடைய தொழில், அவன் தனியாக நிற்கிறான்ல, யாரையும் சார்ந்து இருக்காது. இதை குறிக்கக்கூடிய இடம் வந்து 10ஆம் இடம். இப்படி தொழில் செய்கிறவங்க பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வருவாய் வரும். தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா நிறைய சம்பாதிப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு நிறைய ரிஸ்க்கும் உண்டு. பாதிப்புகள் அப்படின்னு வரும்போது கூட அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான நெருக்கடிகளையும் அதிகமாக குறிக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த தொழிலையும் ஸ்டேட்டஸையும் வச்சு தான் சொசைட்டியில் அவனுக்கு ஒரு நல்ல மனிதர், நாட்டிலையும் அவருக்கு ஒரு ஸ்டேட்டஸை வச்சு தான் அவனுடைய கெப்பாசிட்டி எவ்வளோன்னு டிசைட் பண்ணுறோம்ல. அப்போ 2ஆம் இடம்ங்கிறது ஒரு நேரடி வருவாயை குறிக்கிறது. 6ஆம் இடம்ங்கிறது அவன் செய்கிற என்ன வேலை செஞ்சால் அது மூலமாக இவனுடைய வருவாய் எவ்வளோ, இவனுக்கு எந்த அளவுக்கு கடன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தீர்மானிக்கிறது. அது வந்து 6ஆம் இடம். 10ஆம் இடம்ங்கிறது வந்து அவனுடைய தொழில், அவனுடைய கெப்பாசிட்டி, சொசைட்டியில் அவனுக்குள்ள மரியாதை, எல்லாமே பொருள் சார்ந்த சிந்தனையாக வர்றதுனால தான் இதை வந்து கர்ம திரிகோணம். அப்போ ஒரு மனிதனோட ஜாதகத்தில் இந்த கர்ம திரிகோண ஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.